வணக்கம், வெல்கம் டு மஞ்சுஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மாம்பழம் கறி தாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம். டெய்லி என்ன சமைக்கிறது, என்ன கறி பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான இன்க்ரீடியண்ட் வச்சுட்டு குக் பண்ணக்கூடியது தான் இந்த மாம்பழம் கறி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். அதுக்கடுத்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆயில் ஹீட் ஆன உடனே கடுகு பின்ன சீரகம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நான் வந்து இங்கே க்ரீன் சில்லி 5 நம்பர்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து ஸ்பைசி அவ்வளோவா இல்லை. உங்கள் ஸ்பைசி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்துட்டு நீங்கள் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம வச்சுருக்கிற மாம்பழத்தை ஆட் பண்ணலாம். இங்கே வந்து நான் 2 மாம்பழம் தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னா ஒரு 3-4 ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. வழக்கம் போல் சொல்கிறது தான், முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டை வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நான் வந்து மாம்பழம் கறி மட்டும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கடுத்து நான் வந்து இங்கே 500 ml வாட்டர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவைக்கேற்ற சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் போட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணணும். மாம்பழம் கொஞ்சம் நல்லா குக்காகி வரணும். அதில் பாருங்கள், இப்போ ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ்க்கு அடுத்து கலர் கொஞ்சம் மாறி வரும். அதுக்கடுத்து நான் இங்கே பாசிப்பருப்பு ஏற்கனவே மஞ்சள், உப்பு, சீரகம் போட்டு நான் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பாசிப்பருப்பு தான் நல்லாயிருக்கும். வேறு எந்த பருப்பும் ஆட் பண்ணிடாதீங்க. 1/2 கப் பாசிப்பருப்பு, சரிங்களா? பாருங்கள், இதை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுவும் வந்து மீடியம் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் குக் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்காது, ரொம்ப ஸ்வீட்னஸும் இருக்காது. இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம குக் பண்ணி கொண்டு போயிடலாம் ஆஃபீஸ்க்கு. பாருங்கள், கரெக்டாக 15 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. கலரும் மாறிடுச்சு. பாருங்கள், சுவையான மாம்பழம் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கொதிச்ச பிறகு பாருங்கள், அதோட திக்னஸும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஸோ தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் திக்னஸாக வேணும்னா தண்ணி குறைச்சி வச்சுக்கலாம். இன்னும் தண்ணியாக வேணும்னா ரசம் மாதிரினா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் அன்பான ஃபீட்பேக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் பாய்.